ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான பாலக்கீரை பருப்பு கூட்டு தான். இன்றைக்கி முதல்ல எனக்கு சமைக்கிற மூடே இல்லை. கிளைமேட் ஒரே மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனாலும் மதியம் சாப்பாட்டுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? ஸோ இதை சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? பாலக்கீரை பருப்பு கூட்டுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணாலே போதும். நம்ம எப்படியும் எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு ஆனியன், அதுவும் ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்த பருப்பு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஒரு பூண்டு தோலை உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் ஒரு 2 பிஞ்ச் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஆயில், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நாம் இந்த துவரம் பருப்பை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் பருப்பை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இன்னொரு பக்கம் நம்ம கீரையை வதக்குற அந்த வேலையில் செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நான் சீரகத்தை சேர்த்துட்டேன். சீரகத்துக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டையை சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்தா இதில் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட்டு நாம் இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்க்கும் போதே நீங்கள் குழம்புக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நாம் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து அதுவுமே நல்லா வதக்க விட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்க வேண்டியது கீரை தான். ஏன்னா இவ்வளோ இருக்குன்னு பார்க்காதீங்க. இது அதில் போட்ட உடனே வதங்கும் போதே நல்லா சுருங்கிடும். கீரையை சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அதுவே சுருங்கும். நல்லா நம்ம கரண்டியால் வதக்கி விட்டோன்னா அதுவே சுருங்கிடும். பார்த்திங்களா கீரை எவ்வளோ ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சுன்ட்டு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படியே மூடி போட்டு விட்டுறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுலேயே தண்ணி விட்டு இருக்கு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் சுண்டணும், நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றிடுச்சு. இப்போ நம்ம இந்த குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அந்த மிளகாத்தூள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ நான் குழம்பு மிளகாய் தூளையும் அதில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம நல்லா அதை கிளறி விட்டுடலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இது பாருங்கள், இதுதான் நம்ம கீரை தொக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் இதே இப்படியே கூட ஸ்டாக் பண்ணி எடுத்து நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆனால் நான் இது கூட இன்றைக்கி பருப்பு சேர்க்க போகிறேன். பருப்பு நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? இதை எடுத்து நம்ம அந்த கீரையில் சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரே ஒரு கொதி வந்தால் போதும், நிறுத்திடலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. பருப்பு ஊற்றினேன் இல்லையா, அந்த தண்ணி தான். ஒரு கொதி வரட்டும், நிறுத்திடலாம். அவ்வளோதாங்க, பாலக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டேஸ்டியான பாலக்கீரை பருப்பு கூட்டு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.